மக்களே, இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் பார்த்தீங்கன்னா 2026 பட்ஜெட்டுங்க. 2026 பட்ஜெட்ல சிறப்பம்சம் பெற்றது பார்த்தீங்கன்னா 2030ல கிட்டத்தட்ட 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த ஆரஞ்சு எக்கனாமின்னு சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு எக்கனாமியில இருந்து இந்த 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. சரி, இந்த ஆரஞ்சு எக்கனாமி அப்படின்னா என்னதுன்னா, ஆரஞ்சு பொருளாதாரம் கலை, கலாச்சாரம், படைப்பாற்றல் மற்றும் அறிவுசார் சொத்துக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரம். இதுல பாத்தீங்கன்னா ஏவிஜிசின்னு சொல்லுவோம். அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கேமிங், காமிக்ஸ். இது மூலமா கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க வாண்டட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 லட்சம் கோடி இந்த கண்டென்ட் கிரியேஷன் மூலமா நம்ம எக்கனாமி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை அதாவது 20 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்தோம் அப்படின்னா 20 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த ஏவிஜிசி மூலமா ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடிப்படையா 15,000 செகண்டரி ஸ்கூல்ல கண்டென்ட் கிரியேட்டர் லேப்ஸை செட் பண்ண போறாங்க. ஸோ 500 காலேஜ்லேயே கூட இந்த லேபை செட் பண்ண போறாங்க. இதுல நம்ம ஏற்கனவே ஏஆர் விஆர் ஸ்பேசஸ்ல நம்ம எக்கனாமி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷன் மூலமா இந்த ஏஆர் விஆர் லேப்ஸ் மூலமா நம்ம வந்து எக்கனாமியை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எது என்னமோங்க, நமக்கு வேலை வாய்ப்பு வந்தா சரிதாங்க. என்ன சொல்றீங்க?